ஜீவா வந்துட்டு கொஞ்சம் வெற்றிகள் வந்துட்டு சரியாக இல்லாத தருணத்தில் அமீரோட ராம்னு ஒரு படம் வருது. இண்டஸ்ட்ரியே திரும்பி போகுது, யார் அந்த பையன் அப்படின்னு. ஏன்னா இவர் விக்ரம் வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் வந்துட்டு வித்தியாசமான கதாபாத்திரங்கள்லாம் நடிக்கிறேன், ஆனால் என்னுடைய இடத்த வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு அழகாக வந்து நிரப்புவாருன்னு பார்த்தா ஜீவா வருவார் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அந்த டைமில் இந்த படம் வந்தது, அதாவது வந்துட்டு கற்றது தமிழ் படம் வரும்போது விக்ரம் சொல்கிறாரு. ஏன்னா இந்த படம் அதாவது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ராமுக்கு அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு கற்றது தமிழ் வருது, எல்லாமே வித்தியாசமான கதாபாத்திரங்கள், எல்லாமே ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான, அதாவது சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு நெகட்டிவை வந்துட்டு அழகாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். எப்படி குணாலாம் பண்ணுச்சோ அந்த மாதிரியான வேலைகளை வந்துட்டு ஜீவா அழகாக பண்ணிகிட்டே இருந்தார். கற்றது தமிழ் வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியான படம். வந்துட்டு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹீரோக்கான ஒரு நெகட்டிவ் ஷேடு, ஒரு ஹீரோ வந்துட்டு அந்த நெகட்டிவ் ஷேட் பண்ணி மக்கள் அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்படி போயிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் அந்த படமும் அவருடைய அப்பா தயாரிச்ச படம் தான், ஈயும் வந்துட்டு ஆர்பி சௌத்ரி தயாரிச்ச படம் தான். இப்படி ஒரு கெரியர் போயிட்டு இருக்கும்போது இதே லாஜிக் தான், யாரோ ஒருத்தவங்க உள்ள போந்து சொல்லியிருக்கலாம், சார் நீங்கள் கமர்ஷியல் பண்ணுங்கன்னு சொல்லி. அது யார் சொன்னாலும் தெரியல. இந்த கமர்ஷியலைசேஷனுக்குள்ளே வந்துட்டு அழகாக ஜீவா மாட்டுறாரு, மாட்டினோன்னா காலியாயிடுறாரு.